இந்த பதிவில் பல்வேறு இந்திய தொலைக்காட்சி சேனல்களில் நம்முடைய மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கக்கூடிய பிரதமர், முதலமைச்சர்கள், மத்திய மாநில அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்யும் சட்டத்திற்கான மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளதை பற்றி தான் பல்வேறு சேனல்களில் விவாதம் நடக்குது. அந்த மசோதாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த பதிவை பற்றி என்னென்னு பார்க்கலாம். அதாவது பொதுவாக இந்தியாவில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம்னு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டம் தான் இந்தியாவில் தேர்தல்கள் எப்படி நடத்தப்படணும், தேர்தல் நடத்துறதுக்கு உண்டான தேர்தல் கமிஷன் அதனுடைய அதிகாரங்கள் என்ன, அதில் யார் யார் ஆணையராக இருப்பாங்க, அந்த ஆணையர்களை நியமனம் செய்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது, யார் யார் ஓட்டு போட முடியும், யார் யார் தேர்தலில் போட்டியிட முடியும், எந்த மாநிலத்துக்கு எவ்வளவு தொகுதிகள், இதை பற்றி எல்லாம் சொல்லக்கூடியது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம்தான். இந்த சட்டத்திலேயே பிரிவு 8 அதாவது ஏதாவது ஒரு பிரதமரோ அல்லது மாநில முதலமைச்சரோ அல்லது மத்திய மாநில அமைச்சர்களோ ஏதாவது ஒரு குற்ற வழக்கில் தண்டிக்கப்பட்டு அவங்க அபராதம் செலுத்தியிருந்தால், அதாவது முக்கியமான கடுமையான குற்றங்களின் கீழ் அவங்க தண்டிக்கப்பட்டு அபராதம் செலுத்தியிருந்தால் அவங்களுடைய பதவி பறிக்கப்படும். 6 வருடங்களுக்கு அவங்க தேர்தலில் போட்டியிட முடியாது. அதே மாதிரி வேறு சில கடுமையான குற்றங்களில் அவங்க தண்டிக்கப்பட்டு 6 மாதம் ஜெயிலில் அடைக்கப்பட்டாலேயே அவங்களுக்கு, அதாவது 6 மாதம் தண்டனை விதிக்கப்பட்டிருந்தாலேயே அவர்களுடைய பதவி பறிக்கப்படும். அவர்கள் 6 வருடங்களுக்கு தேர்தலில் போட்டியிட முடியாது. அதே மாதிரியாக சில குற்றங்களில் 2 வருடம் தண்டனை விதிக்கப்பட்டு அவங்க ஜெயிலுக்கு போயிருந்தா, அதாவது 2 வருடம் தண்டனை விதிக்கப்பட்டாலேயே அவங்களுடைய பதவி பறிக்கப்படும். அவர்களும் 6 வருடங்களுக்கு தேர்தலில் போட்டியிட முடியாது. இப்படி இந்திய மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 8 சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நிலைமையில இப்போதைய மசோதா எதற்காக தேவைப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. இப்படி ஒரு சட்டம் வேணும்னு சொல்லி யாரும் கோரிக்கை வைக்கல. இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வருவோம்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி கூட அவருடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லவும் இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையில இந்த மசோதா எதுக்காக கொண்டு வரப்படுது அப்படிங்கிறத பற்றி தான் பல்வேறு தரப்பில் கடுமையான எதிர்ப்புகள் சொல்லப்படுது. அதாவது இந்த மசோதா சட்டமானால் என்னென்ன ஆபத்துகள் வரும் அப்படின்னு சொன்னால், ஒரு மாநில முதலமைச்சரோ அல்லது மத்திய மாநில அமைச்சர்களோ அல்லது பிரதமரோ அவர் மேலே ஏதாவது ஒரு குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவங்களுக்கு 1 மாதத்துக்குள்ள ஜாமீன் கிடைக்கல அப்படின்னு சொன்னால், பிரதமர் அல்லது மத்திய அமைச்சராக இருந்தால் அவரை ஜனாதிபதியும், மாநில முதலமைச்சர் மாநில அமைச்சர்களாக இருந்தால் கவர்னரும் அவருடைய பதவியை பறித்து விடலாம். இப்படி ஒரு அதில் பிரிவுகள் அதில் சேர்க்கப்பட்டிருக்கு. இப்படி செய்யும்போது அரசியல் குழப்பங்கள் வரும், பதவி போட்டிகள் வரும், பதவி சண்டைகள் வரும், அரசியல் கட்சிகள் உடையும், குதிரை பேரம் நடக்கும், நாட்டில் அரசியல் நிலைத்தன்மையே இல்லாமல் போய்விடும். அதிலும் குறிப்பாக மத்திய அரசு தன்னுடைய கைகளில் சில, அதாவது அமலாக்கத்துறை, வருவாய்த்துறை, சிபிஐ போன்ற துறைகளை கையில் வைத்திருக்கும் போது இந்த சட்டத்தை மாநில எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலத்தில் தான் இதை அதிகமாக செயல்படுத்துவாங்க. இந்த சட்டங்கள் மூலமாக தனக்கு வேண்டாத
கட்சிகள் தன்னுக்கு வேண்டாத எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் அந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்காக அந்த முதலமைச்சர் மீதோ அல்லது ஒரு அமைச்சர் மீதோ இந்த வழக்குகள் பொய்யாக பதிவு செய்யப்படும் அப்படிங்கிற குற்றச்சாட்டு பரவலாக சொல்லப்படுது. அதாவது தண்டனைக்கு பிறகு அவருடைய பதவியை பறித்து அவருடைய தகுதி இழப்பை ஏற்படுத்தினா அது வேற விஷயம். இது வழக்கு பதிவு செய்யப்பட்டாலேயே இப்படி ஒரு நிலைமை ஏற்படும் போது அது பல்வேறு விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் எதிர்கட்சிகளுடைய பிரதானமான குற்றச்சாட்டு. இப்போ அதாவது இந்தியாவை பொறுத்தவரையில் குற்றவியல் சட்டங்களை பொறுத்தவரையில் நம்முடைய நீதிமன்றங்களுடைய முக்கியமான கோட்பாடு என்ன அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு மனிதனும் ஒரு குற்ற வழக்கில் தண்டனை அப்படிங்கிறத அடைகிற வர, அவர் குற்றவாளின்னு தீர்ப்பு சொல்லி அவருக்கு தண்டனை கொடுக்குற வர அவர் அந்த வழக்கை பொறுத்தவரையில் குற்றம் சாட்டப்பட்டவர் தானே தவிர அவர் குற்றவாளி கிடையாது அப்படிங்கிறது தான் இந்திய நீதித்துறையினுடைய முக்கியமான கோட்பாடு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான கோட்பாடு என்னன்னு சொன்னால், 100 குற்றவாளிகள் குற்றத்திலிருந்து தப்பித்து விட்டாலும் கூட ஒரு நிரபராதி கூட தவறாக தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறது இந்திய நீதித்துறையினுடைய முக்கியமான ஒரு கோட்பாடு. அதே மாதிரியாக இந்தியாவை பொறுத்தவரையில் எந்த துறை ஒரு மனிதர் மேலே வழக்கு பதிவு செய்கிறாங்களோ அந்த துறை தான் அந்த வழக்கை அந்த மனிதருக்கு எதிராக நிரூபிக்கவும் செய்யணும். இதுக்கு சில விதிவிலக்கான சட்டங்கள் இருக்கத்தான் செய்யுது. இப்போ இந்திய உணவு பாதுகாப்பு சட்டத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டால் தான் குற்றவாளி இல்லை என்று நிரூபிக்க வேண்டிய கடமை அந்த வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டவருக்கு தான் உண்டு. இந்த விதிவிலக்கான சில சட்டங்களை தவிர பெரும்பாலும் குற்றம் சாட்டப்பட்டவர் மீதான குற்றத்தை அந்த வழக்கை பதிவு செய்த துறைதான் நிரூபிக்க வேண்டும். இதுதான் பொதுவான நடைமுறை. அதே மாதிரி இந்தியாவை பொறுத்தவரையில் நீதிமன்றங்களில் ஒரு வழக்கு குற்ற வழக்கு நடந்தால் அந்த வழக்கை பொறுத்தவரையில் அவருக்கு எதிரான குற்றத்தில் சரியான சாட்சியங்கள் இல்லாத போது, சரியான முறையில் அந்த வழக்கு நிரூபணம் செய்யப்படாத போது பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது நம்முடைய இந்திய நீதிமன்றங்களில் ஒரு குற்ற வழக்கில் பதிவு செய்யப்பட்டவருக்கு எதிராக அந்த வழக்கு சரியான முறையில் நிரூபிக்கப்படாத போது நீதிமன்றங்கள் பொதுவாக தீர்ப்பு கொடுக்கும்போது இந்த நபருக்கு எதிராக குற்றச்சாட்டப்பட்ட வழக்கில் அந்த குற்றம் சந்தேகத்திற்கு இடமான முறையில் நிரூபிக்கப்படலை, அதனால சந்தேகத்தினுடைய பலனை அவருக்கு அளித்து அவரை விடுதலை செய்கிறேன் அப்படிதான் தீர்ப்பு இருக்கும். பெரும்பாலும் இந்த வழக்கு பொய் வழக்கு, அதனால அவரை விடுதலை செய்கிறேன்னு இருக்காது. அப்படியானால் எந்த ஒரு வழக்கிலையும் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் அந்த குற்றம் நிரூபிக்கப்பட வேண்டும். இப்படியும் அந்த நீதிமன்றங்கள் குற்றவாளிகள் மீது, அதாவது குற்றங்கள் மீது ஒரு கடுமையான ஒரு நிலையை கையாளுறாங்க. ஏன் அப்படின்னா நிரபராதிகள் தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறது தான். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த சட்டம், இந்த மசோதா சட்டமானால் ஒரு நிரபராதி மனிதர் மீது ஏதாவது ஒரு பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவருக்கு 1 மாதம் ஜாமீன் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அவருடைய பதவி பறிக்கப்பட்டுவிடும். இப்போ டெல்லியில் முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் அமலாக்கத்துறையினால் கைது செய்யப்பட்டு அவர் பல மாதங்கள் ஜெயிலில் இருந்தார். அவருடைய பதவி போயிட்டுது. அதே மாதிரி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஹேமந்த் சோரன்கிறவர் முதலமைச்சராக இருந்தார். அவர் மீதும் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. அந்த வழக்குலையும் அவர் பதவி இழந்த இந்த வழக்கு காரணமாக அவர் பதவி இழந்தார். அதுக்கப்புறம் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி அவர் திரும்பியும் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஆகிட்டார். அது வேற விஷயம். ஆனால் ஒரு கட்சியில் முதலமைச்சராக இருக்கிறவர் மேலே ஏதாவது ஒரு குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் பதவி இழக்கிற பட்சத்தில்
பெரிய அரசியல் நிலைத்தன்மை பாதிக்கப்படும், பெரிய குழப்பங்கள் வரும், நாட்டில் ஒரு அமைதியான ஒரு நிலையான அரசு இல்லாமல் போயிடும். இந்த மாதிரியான ஆபத்துக்கள்லாம் அதில் இருக்குது. மேலும் ஜாமீன் இப்படித்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைகளும் இருக்குது. இதையெல்லாம் கவனித்த நம்முடைய உச்சநீதிமன்றம் கடந்த ஜனவரி மாதம் 21ஆம் தேதி 2025 ஜனவரி 21ஆம் தேதி ஒரு வழக்கில் ஜாமீன் என்னென்ன வழக்குகளில் என்ன முறையில் வழங்கப்படணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. அவங்க 4 விதமான குற்றங்கள் பற்றி மெயினாக அதில் சொல்லியிருக்காங்க. அதாவது 7 வருடங்களுக்கு குறைவாக தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்குகளில் குற்றஞ்சாட்டப்பட்டவரை அவருக்கு ஜாமீன் கொடுக்கறதுல லிபரலாக நடந்துக்கிடலாம் அப்படிங்கிறது தான் உச்சநீதிமன்றத்தினுடைய கருத்து. அதே மாதிரியாக 7 வருடங்களுக்கு மேலாக தண்டனை கொடுக்கக்கூடிய குற்றங்கள் மற்றும் மரண தண்டனை, ஆயுள் தண்டனை கொடுக்கக்கூடிய குற்றங்கள், இந்த மாதிரியான வழக்குகளில் குற்றஞ்சாட்டப்பட்டவருக்கு அவர் நீதிமன்றத்தில் ஒழுங்காக ஆஜராவாரா, அந்த வழக்கினுடைய தன்மை எப்படி இருக்கு, கடுமையான குற்றமா அல்லது அவருக்கு அதிகமான தண்டனை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா, இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு ஜாமீன் வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்குது. அதே மாதிரியான நடைமுறையை தான், அதாவது விசேஷ சட்டங்கள் அதில் சொல்லப்படாத பொருளாதார குற்றங்கள் சம்பந்தமாக இந்த மாதிரியான ஒரு நடைமுறையை பின்பற்றணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த இன்னொரு கேட்டகரியான, அதாவது இன்னொரு வகையான குற்றச்சாட்டுகள், அதாவது அதுதான் பெரும்பாலும் இன்னைக்கு நாட்டில் நடக்குது. அதாவது அமலாக்கத்துறை மூலமாக சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டால், பதிவு செய்யப்பட்டால், அதே மாதிரியாக பயங்கரவாத தடுப்பு தடை சட்டத்தின் கீழ் யார் மேலேயாவது வழக்கு பதிவு செய்யப்பட்டால், அதே மாதிரியாக குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டு சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டால், போதை தடுப்பு சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டால், இந்த மாதிரியான வழக்குகளில் அவர் நீதிமன்றத்தில் ஒழுங்காக ஆஜராவாரா, அந்த குற்றம் தன்மை கடுமையானதா, அவருக்கு அதிகபட்சமான தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா, இதையோட கடுமையான ஒரு நிபந்தனைகளோட தான் அவங்களுக்கு ஜாமீன் கொடுக்கணும்னு சொல்லியும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு அரசியல்வாதி மேலே சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படும் போது அவருக்கு 1 மாதத்துக்குள்ள ஜாமீன் கிடைக்குமா அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு கேள்விக்குறி தான். அப்படிப்பட்ட நிலைமையில நிச்சயமா அந்தந்த மாநிலங்களில் எதிர்கட்சிகள் மேலேயோ அல்லது ஆளுங்கட்சியினுடைய ஒரு அமைச்சர் மேலேயோ முதலமைச்சர் மேலேயோ இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டு அவருக்கு 1 மாதம் ஜெயில் கிடைக்கலன்னா அந்தந்த மாநிலங்களில் ஒரு பெரிய குழப்பம் ஏற்படும். அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று அப்படிங்கிற ஒரு நிலைமையும் இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நாம் இந்த இடத்துல ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது வயர் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆங்கில ஊடகத்தில் ஒரு புள்ளி விவரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அதாவது 2015 இருந்து 2025 வரையில் அமலாக்கத்துறையால் மொத்தம் இந்தியாவில் 193 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அதில் 2 வழக்குகளில் தான் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. மற்ற 191 வழக்குகள் தண்டனை ஆகலை. அதே மாதிரியாக 2014 இருந்து 2022 செப்டம்பர் வரையில் 121 அரசியல் தலைவர்கள் மேலே அமலாக்கத்துறையால் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதில் 115 பேர் எதிர்கட்சிகளை சார்ந்த அரசியல் தலைவர்கள். அதே மாதிரியாக 12 அமைச்சர்கள் மீது இந்த அமலாக்கத்துறையால் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளில் 1 மாதத்துக்கு மேலாக அவங்களுக்கு ஜாமீன் கிடைக்கவே இல்லை. ஆனால் அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான வழக்குகளில்
ஒரு மாதத்திற்கு முன்பாக ஜாமீன் கிடைக்க வாய்ப்பில்லை என்ற ஒரு சூழ்நிலையில் ஒரு மாதத்திற்கு மேலாக ஜெயிலில் இருக்கும்போது அவங்களுடைய பதவிகள் பறிக்கப்படும் போது அரசியல் குழப்பங்கள் ஏற்பட தான் செய்யும். அதாவது பல்வேறு கட்சிகளில் என்றைக்குமே பதவி சண்டை நடக்கும், பணத்துக்கு அது குதிரை பேரம் நடக்கும், கட்சி பிளவுபடும், இப்படி பல்வேறு விஷயங்கள் ஏற்படும். இது ஒரு அரசியல் நிலைத்தன்மையை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறும். மசோதா அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவாக தாக்கல் செய்யப்படும். அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா என்றால் அது நிறைவேறுவதற்கு அரசுக்கு 2/3 மெஜாரிட்டி நாடாளுமன்றத்தில் இருக்க வேண்டும். அப்படி இல்லாத ஒரு நிலையில் இந்த மசோதா சட்டமாகும் என்ற ஒரு நிலை இல்லை. எனவே இந்த மசோதா உண்மையிலேயே சட்டமாக வேண்டும் என்று நினைத்திருந்தால் இதே காரியத்திற்காக மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பிரிவு 8 சீர்திருத்தம் செய்வதற்கு சாதாரண சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருந்தாலேயே போதுமானது. அப்படியானால் இப்போது இருக்கக்கூடிய ஒரு மெஜாரிட்டியே போதுமானது என்பதுதான் நிலை. அதற்கு பதிலாக அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவாக தாக்கல் செய்யப்பட்டிருப்பதன் மூலமாக இந்த சட்ட திருத்த மசோதா நிச்சயமாக சட்டமாக வாய்ப்பில்லை. அதாவது ஒரு ஓட்டெடுப்பு என்ற ஒரு நிலைமைக்கு வரும் அளவிற்கு இதை கொண்டு செல்ல மாட்டார்கள். இந்த மசோதா ஒன்று கிடப்பில் போடப்படும் அல்லது இந்த மசோதா கைவிடப்படும். நிச்சயமாக இந்த மசோதா சட்டமாவதற்கான வாய்ப்புகளும் கிடையாது என்பதையும் இந்த நேரத்தில் நாம் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. பீகாரில் தேர்தல் நடக்க போகிற சந்தர்ப்பத்தில் அதாவது 65 லட்சம் வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கை என்ற பெயரில் நீக்கியிருக்கிறதாக ஒரு பெரிய செய்தி பெரிய அளவில் கடுமையான எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டு இது சம்பந்தமாக உச்ச நீதிமன்றத்துக்கே வழக்கு போயிடுது. அந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஆதார் அடையாள அட்டையை கட்டாயமாக ஒரு இந்திய குடிமகனுக்கான ஆதார ஆவணமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆதார் அடையாள அட்டையை வச்சிருக்கிறவங்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கி இருந்தால் யார் யார் ஆதார் அடையாள அட்டை வச்சிருக்காங்களோ அவங்கெல்லாம் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருந்தா அவங்கள எல்லாரையும் மீண்டும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கக்கூடிய ஒரு நடவடிக்கையை தொடங்க வேண்டும். எல்லா அரசியல் கட்சிகளும் அவங்களுடைய பூத் ஏஜென்ட்டுகளுக்கு அதற்கான உத்தரவை பிறப்பிக்க வேண்டும். இந்திய தேர்தல் ஆணையம் ஆதார் அடையாள அட்டையை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கான தகுதி சான்றாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. இந்த உத்தரவு, இந்த வழக்கு, இந்த பிரச்சனை பெரிய அளவில் புதாகரமாக இப்போ எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பீகாரில் இது சம்பந்தமாக ஒரு நடைபயணம் மாதிரி தொடங்கியிருக்கிறார். இது மாதிரியான விஷயங்கள்ல இருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்பத்தான் இப்படிப்பட்ட மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு நூல் மிகவும் புகழ்பெற்ற ஒரு நூல். அதாவது அரசியல் பற்றி அதில் நிறைய அரசியல்வாதிகளுக்கு சொல்லப்பட்டுள்ளது. ஆட்சியாளர்களுக்கு பல்வேறு விதமான யோசனைகள் சொல்லப்பட்டுள்ளது. அந்த அர்த்த சாஸ்திரம் என்ற நூலில் அதனை எழுதிய கௌடில்யர் என்ற சாணக்கியன் ஒரு இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆட்சியாளர்களே, உங்கள் ஆட்சியின் போது ஏதாவது ஒரு பிரச்சனை பெரிய அளவில் பூதாகரமாக வெடிச்சுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்ச நாளைக்கு அதை கண்டுக்கிடாதீங்க, அமைதியாக இருங்க. தானாகவே அந்த பிரச்சனை அடங்கி போயிடும். ஒருவேளை அந்த பிரச்சனை அடங்காமல் பெரிதாகி கொண்டே போனால் நீங்கள் என்ன செய்யுங்க, அதை கூட ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பி விட்டுருங்க. ஆட்டோமேட்டிக்காகவே அந்த பிரச்சனை அடங்கிரும். இந்த பிரச்சனையை தான் எல்லாரும் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி அர்த்த சாஸ்திரத்தை கௌடில்யர் சொல்லியிருக்கார், சாணக்கியர் சொல்லியிருக்கார். அதன்படியும் இந்த மாதிரியான மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கோன்னு கூட நினைக்க வேண்டியிருக்கு. ஆனால் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா உலகத்தில்
மக்கள் தொகையில் முதல் நாடாக இருக்கு. அதே மாதிரியாக இந்தியாவில் 94.5 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. நிலப்பரப்பில் உலகத்தில் 7வது பெரிய நாடு. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து 1950 குடியரசு ஆனதுல இருந்து இதுவரையில் அமைதியான முறையில் ஜனநாயகபூர்வமான தேர்தல்கள் மூலம் மக்கள் தங்களுடைய ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு இந்திய ஜனநாயகம் எந்த காலத்திலும் கெட்டு போய்விடக்கூடாது. நம்முடைய அளவிற்கு ஜனநாயகத்தை பேணி பாதுகாக்கக்கூடிய நாடுகள் எதுவும் இல்லை என்று தாராளமாக சொல்ல முடியும். நாம் நம்முடைய அண்டை நாடுகளை பார்த்தாலே இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இது மாதிரியான ஒரு மக்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படக்கூடிய அரசியல் ஒரு ஒழுங்கு பாதிக்கக்கூடிய அளவில் எந்த விதமான செயலையும் யாரும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய நாகரிகமான கமெண்ட்டுகளை தெரிவியுங்கள். மேலும் எந்த விஷயத்தை பற்றி பதிவுகள் நான் போட வேண்டும் என்பதை பற்றியும் எங்களுக்கு கமெண்டில் நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா அந்த விஷயத்தை பற்றியும் நான் பதிவுகளை போட முயற்சி பண்ணுறேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.